அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. அண்ணே இது எந்த ஏரியாண்ணே? உங்க பேருண்ணே? என் பேர் சந்திரசேகரு. இது வந்து தேனி மாவட்டம், கடமலைமேடு ஒன்றியம், அருகுவளி கிராமம். சரிண்ணே, சரிண்ணே. அண்ணே இப்ப நம்ம ஏரியால என்னென்ன விவசாயம் நல்லா நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸ் போட்டுருக்கோம். இந்த சீசன்ல மழை காலத்துல பீன்ஸ் போடுவோம். சரிண்ணே, மத்த டைம்ல காலிஃப்ளவரு, கத்தரி, மொளகா, சரிண்ணே, அவரை, மத்த இளம்பயிறு ஊர எல்லாமே போடுவோம். சரிண்ணே. அண்ணே இப்ப என்னென்ன பிரச்சனைண்ணே இந்த ஏரியால இருக்கு? இப்ப எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து வைரஸ் பிரச்சனையும் இங்க அதிகமா இருக்கு. சரிண்ணே, அதேமாரி வேர் முடிச்சு, இந்த நெமட்டோடுன்னு சொல்றாங்க, அந்த இது. சரி, அதேமாரி கத்திரியில வந்து இந்த வைரஸ் பிரச்சனை மால்டி செடி விழுது. சரிண்ணே. தக்காளியில மொட்டு செடி விழுது. அந்த மாரி பிரச்சனை இங்க அதிகமா இருக்கு. எத்தன வருஷமாண்ணே இந்த பிரச்சனை இருக்கு? இது இந்த 2, 3 வருஷமா தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. அதுக்கு மொதண்ணே? அதுக்கு முதல்ல இந்த மாரி பிரச்சனையே இல்ல. நாங்க பாட்டுல செடிய சாதாரணமா நட்டு விட்டாலும் இயற்கையா வந்துக்கிருந்துச்சு. சரிண்ணே, இப்ப அதிகமா இந்த விலை காஸ்ட்லியா போட்டு மருந்து வாங்கி வாங்கி அடிச்சவே, அத போட்டு அதனாலேண்டு பிரச்சனை வந்துருச்சோ என்னமோன்றது எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. சரிண்ணே, சரிண்ணே. அண்ணே இப்ப நீங்க என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்கண்ணே? இப்போதைக்கு இந்த பீன்ஸ் போட்டிருக்கோம். இதுல என்ன பிரச்சனைண்ணே வருது இதுல இப்ப? வந்து வைரஸ் பிரச்சனை தான் அதிகமா தாக்குது. வைரஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்லி எப்படிண்ணே கண்டுபிடிக்கிறீங்க? அது வைரஸ்ன்றது இந்த மஞ்சள் செடிய வச்சு தான் நாங்க சொல்றோம். மத்தபடி மத்தவங்க அவங்க சொல்றாங்க இது வைரஸ்னால தான் இந்த மாரி வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன குடுக்குறாங்க கடையில கேட்டா? இது கடையில கேட்டமாக்க வைரஸ்க்கு மருந்தே இல்லன்னு பொதுவா சொல்றாங்க. சரிண்ணே. அதுக்கு ஏதாவது சில முக்கியமான மருந்து ஏதாச்சும் ஒண்ணு குடுக்குறாங்க. ஆனா அப்படியே குடுத்தாலும் அதுல வந்து சாத்தியமே இல்ல. ஆனா நம்ம டைட்டானிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம தயிர் மருந்துன்னு குடுத்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே இப்ப. சரிங்க. அத காம்போ வந்து இப்ப நம்ம உங்களுக்கு குடுத்துருக்கனே. சரிங்க. அத இந்த வட்டம் குடுத்து பாப்போண்ணே. சரிங்க. இத குடுத்து பாத்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. சரி. இதுல வந்து சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா பேசிலோமைசிஸ், பேசிலோஸ் சப்டிலியஸ் எல்லாம் வந்துருண்ணே. சரிங்க. பிளஸ் வந்து நம்ம டைட்டானிக் எம், டைட்டானிக் என்பிகே, ஜிங்க் எல்லாம் வந்துருண்ணே. சரி. இது வந்து ஓஸ்ல உங்களால இது பண்ண முடியல ட்ரிபிள்ன்றதுனால நீங்க வந்து தோல் பம்புல போட்டு கொஞ்சம் பெரிய கேட்பால் போட்டு அடிச்சுக்கங்கண்ணே. சரி. ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 பேரல் 3 1/2 பேரல் கணக்கு வச்சு நல்லா மேலயும் கீழயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்கண்ணே. சரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஒரு 7 நாள் 8 நாள் கழிச்சு வந்து பாக்குறோண்ணே. நீங்க சரி. ஊத்துற அன்னைக்கு சொல்லுங்க. நம்ம பின் பண்ணிக்கலாம். என்னைக்கு நல்லா இருக்கு, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லனாலும் சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு பாப்போண்ணே. சரிங்கப்பா. நாங்க அத அடிச்சு பார்க்குறோம். இதுக்கான சரிண்ணே. ரிசல்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இத ஃபாலோ பண்றோம். சரிண்ணே. கண்டிப்பாண்ணே. சரிப்பா. ரொம்ப நன்றி. 2 weeks later. வணக்கண்ணே. வணக்கம் சார். அண்ணே இந்த இந்த ஏரியால வந்து மஞ்சள் பிஞ்சு அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இந்த தயிர் மருந்து குடுத்துருந்தோம். ஆமாங்க ராஜு. இப்ப நம்ம குடுத்து ஒரு எத்தன நாளுண்ணே? இப்ப குடுத்த ஒரு 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆச்சு. செடி ஃபுல்லா ஓரளவு நல்லா மேல இப்ப ஏறிடுச்சு. இளஞ்செடியில விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜ்ல விட்டுட்டோம். சரிண்ணே. இப்ப இந்த செடி வந்து மேல ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. சரிண்ணே. கொத்திருச்சு. சரி. அப்போ வந்து மஞ்சள் செடி அதிகமா பரவிட்டே இருந்துச்சு. இப்ப சரிண்ணே. நம்ம குடுத்த பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. தயிர் மருந்து ஃபுல்லா குடுத்த ஆமா. பிறகு பரவாம இருக்கு. ஆமா. ஆனா மத்தவங்களுக்கு நமக்கு எதுவும் வித்தியாசம் இப்ப தெரியல. மத்தவங்களுக்கு வந்து பகுதி மஞ்சள் செடி, பகுதி நல்ல செடி இருக்கு. சரிண்ணே. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 10% கூட இல்ல. சரிண்ணே. செடி. ஏதோ 100க்கு ஒரு செடி இருக்கு. 100க்கு ஒரு செடி இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்காட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஒரே பெட்டரா டோஸ் இருக்கு. குடுத்துருக்கோம். ஆமா, ஒரே டோஸ் குடுத்துருக்கோம். இன்னும் அடுத்த டோஸ் குடுப்போண்ணே. சரி. அடுத்த டோஸ் குடுத்துட்டு எப்படி இருக்கு மாற்றம் என்னன்னு கேளுங்க. அதே மாதிரி காய் எடுப்புதல் எப்படிண்ணே இருக்கு? காய் இப்பத்தே நல்லா புடிச்சிருக்கு. இப்ப பூ புடிச்சிருக்கு. பிஞ்சு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா காய் பிடிப்பு, நல்லா செடி வளர்ச்சி நல்லாவே இருக்கு. இப்ப இந்த மருந்து குடுத்தவங்க நல்லா திருப்தியா? நல்லா இருக்கு. சரி. அதான் நான் ஒரு தடவை ஃபீல்டுக்கு வந்து என்ன பார்க்கணும்ண்ணே. சரி, குடுத்தது ஓகே. அப்படி விட்டுறக்கூடாது. அதனால பார்க்க வந்தேனே. சரிங்க ராஜா. உங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. நல்ல தயிர் மனசு மருந்து திருப்தியா இருக்கு. இந்த காட்டிலும் பெரிய பிரச்சனை. முழுசாவே நாங்க எடுக்காமயே விட்டுருக்கோம். இத்தனை தடவை வந்ததுக்கு இப்ப நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் எப்படிண்ணே இருக்கு? இப்போ குடுத்தது இந்த வருஷம் வந்து 90% டெவலப் பண்ணியாச்சு. இது இத்தனை வருஷத்துலயே நம்ம 50% கூட எடுக்கவே இல்ல. 50% இருக்கு. ஆமா. முழுசாவே வாஸ் அவுட்லாம் ஆயிருக்கும். ஆனா ஒரே டோஸ்ல இவ்வளவு ஒரே கேட்டது. டோஸ்ல ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. ரைட். இது அடுத்து இன்னொரு ரவுண்ட் குடுத்தோம்னாக்க இன்னும் ஓரளவுக்கு நல்லா செல்லுது. அடுத்து இன்னொரு 4, 5 நாள் கழிச்சு இன்னொரு ரவுண்ட் குடுத்துட்டு என்னன்னு பாப்போண்ணே. சரிங்க ராஜா. அண்ணே ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து இப்ப நம்ம பயோ குடுத்திருந்தோம். குடுத்ததுல வந்து அதாவது பயோனா நம்ம தயிர் மருந்து குடுத்திருந்தோம் எப்பயும் போல. குடுத்த இடத்துல வந்து மஞ்சள் பிஞ்சு இது ஃபுல்லா நல்லா கண்ட்ரோல். அதே மாதிரி மஞ்சள் செடி இந்த உள்ள இருக்க வேர் முடிச்சு இது ஃபுல்லா நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. நிறைய இடத்துல குடுத்து நிறைய கம்பெனிக்காரங்க வந்து குடுத்து நிறைய பிரச்சனை சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒரே டோஸ் தான் குடுத்துருக்கோம். ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அடுத்த டோஸ் குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.